அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. நம்ம சேனல்ல குடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்கள நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்புல கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கான ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், அரசு சார்புல வீடு இல்லாத ஏழை எளிய மக்கள் அப்படி இல்லனா குடிசை வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு தமிழக அரசு சார்புல கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா, கான்கிரீட் வீடுகள் கட்டி குடுத்துட்டு இருக்காங்க. இதோட இலக்கா பார்த்தீங்கன்னா, அடுத்த 6 வருஷத்துல 8,00,000 கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என சொல்லியிருந்தாங்க. இதோட இலக்கு 2030 வரையும் குடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8,00,000 வீடுகள் கட்டி கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. 2024, 2025 நிதியாண்டில் கிட்டத்தட்ட 1,00,000 வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டின் மதிப்பு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 3,00,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூ. 3,00,000 பார்த்தீங்கன்னா, ஒரு 4 தவணையா வந்து அவங்களோட வங்கி கணக்குல குடுக்குறாங்க. அத பத்தின ஒரு முக்கியமான பிரஸ் ரிலீஸா இப்ப வந்திருக்கு. அத ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த செய்தி வெளியீட்டு எண் 2256. நாள் பார்த்தீங்கன்னா 18/12/2024 இன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசால் ரூ. 400 கோடி மேலும் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா 2024, 2025 நிதியாண்டில் 1,00,000 கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 3,00,000 இருக்கும். மொத்தமா பார்த்தீங்கன்னா 3,500 கோடி நிதி ஒதுக்கீடு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வீடு, குடிசையில்லா தமிழ்நாடு என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2030க்குள் அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,00,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு பார்த்தீங்கன்னா 3,500 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி ஒதுக்கீடு தேவைப்படுது. இந்த வருஷத்துக்காக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1,051 கோடி வந்து ஆல்ரெடி ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 400 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா 1,451 கோடி பார்த்தீங்கன்னா இதுக்காக ஸ்கீமுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் 2வது தவணை இல்ல 3வது தவணை வாங்காம இருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த டைம் வந்து கிடைச்சிரும். அதோட செய்தி வெளியீட்டு தான் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.